காட்சிப்படுத்தப்பட்ட நீ எல்லாம் தலைவனானால் தியாகம் சிந்தி ரத்தம் சிந்தி திராவிட இயக்கத்தை கட்டி காத்த திராவிட இயக்கம் எங்கே போகும்? இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு 2 நாள் 2வது ஆண்டு மாநாடு நடத்தினால் தம்பியே போதுமா? போதுமா? பேச தெரிந்த கூடாரம் திராவிட இயக்க கூடாரம், கருஞ்சட்டை படை, கலைஞர் படை, எங்கள் சுபவி படை. இதை வெல்லுவதற்கு யார்? களம் வேண்டும், அவ்வளவுதான். களமாட எதிரிகளை பந்தாடி விடுவோம். திராவிட இயக்கத்தை சார்ந்த கும்பல் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற 40 எம்பிகளும் தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, அண்ணா புகழ் ஓங்குக, தமிழ்நாடு வாழ்க என்று குரல் எழுப்புகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டத்தை உருவாக்கி தந்தது எதிரிகள் என்பதை இந்த தமிழகம் மறந்துவிடக் கூடாது. கோவிசெலியன் என்று காத்திருந்த நேரத்தில் கிடைத்த இலாக்கா தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர். நான் இன்றைக்கு நெஞ்சுறுகிறேன். எந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டில் இந்த மண்ணில் கல்வி இல்லை என்றார்களோ, கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில் எவன் தொழில். ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி, ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி, கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில், நீ அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும். நீ காலில் பிறந்த சூத்திரன், சண்டாளன், உனக்கு கல்வி கூடாது, கல்வி மறுக்கப்பட்டது. நம்மில் பலர் தாத்தா பாட்டி பட்டதாரிகள் எத்தனை பேர், அப்பா அம்மா எத்தனை பேர், முதல் பட்டதாரி என்று கைதூக்குற கூட்டம் 40 வருடத்தில் கிடைத்தது என்றால் திராவிட இயக்கம் செய்த அரிய சாதனை. இது விசிலடித்தான் குஞ்சுகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. வரலாற்றை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய கட்டம் கருப்பு படைக்கு வந்துவிட்டது, கரும்படைக்கு வந்துவிட்டது. ஒரு சூத்திரன் காதில், ஆதிதிராவிடன் காதில் அந்த கல்வியின் ஓசை பட்டுவிட்டால், மனுதர்மன் சொன்னது, ஈயத்தை காதில் காய்ச்சி ஊத்த வேண்டும். கல்வி இல்லை என்று மறுக்கப்பட்டவனுக்கு தண்டனை வேறு, ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், பெரியார் பிறந்தார், அண்ணா பிறந்தார், கலைஞர் உழைத்தார், திராவிட இயக்கம் இருக்கிறது, கருஞ்சட்டை படை இருக்கிறது. எந்த சமூகத்தில் பிறந்தவனுக்கு கல்வி கூடாது என்றார்களோ அதே சமூகத்தில் பிறந்த ஏழை தொண்டன் கோவிசெலியன் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர். குழுமி இருக்கிற ஆண்டோர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நாம் கூடியிருக்கிற இந்த நிகழ்ச்சி ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்காக, சடங்கிற்காக அல்லது நடத்தப்பட வேண்டும் என்பதற்கு உருவாக்கப்பட்ட விழா அல்ல. பேசுகிற நானாக இருந்தாலும், அமர்ந்திருக்கிற ஐயா சுபவியாக இருந்தாலும், விருது பெற்றவர்களாக இருந்தாலும், கடைகோடியில் இருக்கிற கருஞ்சட்டை படையினுடைய தொண்டனாக இருந்தாலும், தன் உடலில் உதரத்தில் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கூட்டம் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் குழுமி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை நாதம் திராவிட இயக்கம் என்ற அமைப்பு. இல்லை என்றால் இப்பேற்பட்ட பெருமை அதிர்வு நமக்கு கிடைத்திருக்குமா? இங்கே சாதனையாளர்களை பற்றி சொன்னார்கள், பெருமையோடு சொன்னார்கள். அதை வழிநடத்துகிற நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய ஐயா சுபவி அவர்கள் இன்றைக்கு எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசுக்கு பாதுகாப்பாளனாக, அன்பு தலைவர் கலைஞர் காலத்திலிருந்து, ஆருயிர் அண்ணன் தளபதி காலத்திலிருந்து, நாளைய தமிழகம் நம்பி இருக்கிற இளந்தலைவர் அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கருத்துக்கு கூட வலு சேர்க்கிற ஒரு பேராயுதமாக இன்றைக்கு விளங்குகிறார் என்பதை நாம் நன்றாக அறிவோம். அதிக விவரம் தெரிந்தவர்கள் இந்த அரங்கத்தில் குழுமி இருக்கிறோம். சிந்தனையாளர்கள், சாதாரண பொதுக்கூட்டத்தில் பேசுவது என்பது வேறு. விஷயம் தெரிந்தவர்கள் பாதி பேர், விஷயம் தெரியாதவர்கள் பல பேர். ஆனால் அனைத்து விஷயத்தையும் தெரிந்த ஒரு அரங்கம் இன்றைக்கு உண்டு என்றால் அது இந்த கருஞ்சட்டப்படை கூடியிருக்கிற இந்த விருது வழங்கும் விழா. ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடிய குணம் படைத்தவர்கள். அந்த வகையிலே சொல்ல வேண்டும். ஆனால் இதை வழிநடத்துகிற ஐயா சுபவி அவர்கள் மாசற்ற மாணிக்கமாய் இன்றைக்கு கழக தலைவர் உயர்ந்து பார்க்கிற மாபெரும் உன்னத மனிதர். தந்தை பெரியார் வழியில், அறிஞர் அண்ணா வழியில், அன்பு தலைவர் கலைஞருடைய அன்போடு பாசத்தோடு வளர்ந்த ஒரு திராவிட பயிர் இன்றைக்கு பேராசனாக விழுந்து மேடைகளில் லட்சக்கணக்கான இளைஞருடைய உள்ளத்தில் குடியிருக்கிறார் ஐயா சுபவி என்று சொன்னால் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, உழைப்பு, ஆற்றல். அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபொழுது அவரோடு இருந்தவர்கள் யார் யார் பட்டியல் தெரியும். யாரையும் தனித்து சொல்லி கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். பொடா வழக்கு என்பது தனி மனித உரிமையை பறிப்பது, ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெருக்குவது. ஆதரிப்பவர்கள் பல பேர், எதிர்ப்பவர்கள் பல பேர். ஆனாலும் பல பேர் கொடாவில் ஜனநாயக காவலன் டாக்டர் கலைஞர் எழுதி எழுதி பேசி பேசி போராடி போராடி பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்து அந்த சட்டத்தை உடைத்து எறிந்து பொடாவில் இருந்த வீரர்களை வெளியே கொண்டு வருவதற்கு பெரும்பணியாற்றிய ஆசான் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர மனிதர். காலங்கள் ஓடியது, விடுதலையானோம், வெளியில் வந்தோம்.
அந்த கோபாலபுரத்து கோமானுக்கு எத்தனை தம்பிமார்கள் அதே அன்பும் பற்றும் பாசமும் விசுவாசத்தோடு இருந்தார்கள். எங்கள் அண்ணனே, கருஞ்சட்டை படையின் மன்னனே, உங்களை தவிர அந்த பொடாவில் கைது செய்யப்பட்டு விடுதலையானவர்களில் கோபாலபுரத்திற்கு நன்றியும் அன்பும் காட்டிய மனிதர்கள் வேறு யாரும் இல்லை. இந்த நேரத்தில் சொல்கிறேன், ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் அண்ணனே சுபவியே உனக்கு நன்றி சொல்ல காத்திருக்கிறது. அந்த ஒரு விசுவாசத்தில், அந்த ஒரு அன்பில், அன்பு தலைவர் கலைஞரை அவருடைய தம்பிமார்கள் மன்னை போன்றவர்கள், அன்பிலார் போன்றவர்கள் மன்னையை பற்றி சொல்லும்போது சொல்லுவார்கள், ஐயா பெயர் மன்னைப்பா நாராயணசாமி, மன்னையே கழகத்தின் திண்ணையே என்று அழைப்போம். அந்த ஐயா மன்னை அவர்கள் கலைஞரை அண்ணன் என்று அழைப்பார். பெரும்பாலானவர்கள் கலைஞரை தான் அண்ணன் அண்ணன் என்று அழைப்பார்கள். ஆனால் அன்பு தலைவர் கலைஞரே ஒரு மாமனிதரை அண்ணன் என்று அழைத்தார் என்றால் எங்கள் ஐயா சுபவி அவர்களே, உங்களுடைய தந்தையார் ராமசுப்பையாவை மட்டும்தான். திரைப்படங்கள் வந்த பொழுது எஸ்பி முத்துராமன் இயக்குனர் என்று சொல்லுவோம். ஐயாவுடைய பெரும்படை காலூன்றி ஆணிவராக பரவிய பொழுது சில பகுதிகளில் அவருடைய தம்பி இவர் என்று சொல்லுவோம். காலம் மாறிவிட்டது. பெரியார் தந்த பொற்கொடை சுபவியினுடைய அண்ணன் எஸ்பி முத்துராமன் என்று காட்டுகிறீர்களே, இது ஐயாவுக்கு கிடைத்த பெருமை, இது பெரியாருக்கு கிடைத்த பெருமை. கடவுளை மற மனிதனை நின. சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் கவிதை படித்தேன். என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் கடவுள், என்ன வரம் வேண்டும் என்று கேட்டான் கடவுள், இது தெரியாது நீ கடவுளா என்று கேட்டான் மனிதன். வாழ்த்துறையத்தோடு முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். என்றால் திருக்குறளை போல் செய்தியை முடித்து விட்டோம். பேசி பேசி வளர்ந்த இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். பேசி 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 எழுதி 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 ராமாயணம் என்று நாடகம் நடத்தினார். எம்.ஆர். ராதா, நடிகவேல் கைது செய்தார்கள். நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்து வெளியே வந்தார். இனிமேல் ராமாயணம் பேரில் நடத்த மாட்டேன். மறுநாள் நாடகம் கீமாயணம், மீண்டும் கைது. யார் யாரை ஒழிப்பது? காட்சிப்படுத்தப்பட்ட நீ எல்லாம் தலைவனானால் தியாகம் சிந்தி ரத்தம் சிந்தி திராவிட இயக்கத்தை கட்டி காத்த திராவிட இயக்கம் எங்கே போகும்? எங்கே போகும்? எங்கே போகும்? சிபி சிற்றரசு, சிபி சிற்றரசு, சிந்தனை சிற்பி சிபி சிற்றரசு, அற்புத பேச்சாளர், ஆற்றலுக்கு பேசுவார், வரலாறுகளை பேசுவார், தமிழகத்தின் இயற்கை வளங்களை பேசுவார், பேராசனாக பேசுவார். கூட்டம் பேசி முடித்ததற்கு பிறகு மறுநாள் திராவிட இயக்கத்தின் எதிரிகள் கூட்டம் போட்டு கேட்பார்களாம், சிபி சிற்றரசு சிபி சிற்றரசு என்று சொல்லுகிறீர்களே, அவர் எந்த நாட்டுக்கு சிற்றரசு? மறுநாள் நம்முடைய கருஞ்சட்டை படை கூட்டம் போட்டு சொல்லுமாம், சிபி சிற்றரசு எந்த நாட்டுக்கு சிற்றரசு என்று கேட்கிற அறிவு மூடர்களே, நீங்கள் மூதறிஞரை, ராஜகோபாலாச்சாரியரை, மூதறிஞரை, உடம்பெல்லாம் மூளை, மூளையெல்லாம் சிந்தனை, சிந்தனை எல்லாம் வஞ்சனை என்று பேசப்படுகிற அந்த ராஜாஜியை சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி என்று சொல்லுகிறீர்களே, அவர் எந்த நாட்டுக்கு சக்கரவர்த்தியோ அந்த நாட்டுக்கு பக்கத்து நாட்டு சிப்பி சிபி சிற்றரசு. பேசி 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 வளர்ந்த இயக்கம், பேசி பேசி வளர்ந்த இயக்கம். இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு 2 நாள் 2வது ஆண்டு மாநாடு நடத்தினால் தம்பியே போதுமா? போதுமா? பச்சையப்பன் கல்லூரியில் விழா 1976 மிசா காலகட்டத்திற்கு பிறகு பேசினால் தடை, எழுதினால் தடை. அவருக்கு கார் ஓட்டிகளெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். தளபதி உள்ளிட்டோர் சிறையில், அண்ணன் முரசொலிமாறன் சிறையில், அண்ணன் ஆற்காட்டார் சிறையில், மூத்த தலைவர்கள் சிறையில். பச்சையப்பன் கல்லூரியில் விழா. பேச அழைத்த தலைவர்கள் 3 பேர். இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன், காங்கிரஸ் பேரியக்கம், வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான், அஇஅதிமுக, திமுக தலைவர் டாக்டர் கலைஞர். 3 பேர் அழைக்கப்பட்டார்கள். மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கில் மாணவர்கள், பேராசிரியர்கள், கற்றறிந்தவர்கள். வரவேற்புரை ஆற்றிய பொழுது பச்சையப்பன் கல்லூரி முதல்வர் சொன்னார், இது பேசுவதற்கும் எழுதுவதற்கும் தடை செய்யப்பட்டிருக்கிற காலம், யாரும் அரசியல் பேசிவிடக்கூடாது. பேசியது சொன்னது வரவேற்புரை ஆற்றிய கல்லூரி முதல்வர். ஐயா இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தன் 3/4 மணி நேரம் பேசினார். இலக்கியத்தை பற்றி, குறளை பற்றி, சிலப்பதிகாரத்தை பற்றி, தமிழேசனுடைய தந்தை. அடுத்த வலம்புரி ஜான் வார்த்தை சித்தர் என்று சொல்ல காரணம், ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமாக பேசக்கூடியவர், எழுதக்கூடியவர் வலம்புரி ஜான். திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி ஒரு முறை சொல்லும்போது சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தற்கொலை கூடாரம், அதில் இருக்கிற தொண்டன் அந்த கட்சியிலே மாய்ந்து போவானே தவிர கூடாரத்தை விட்டு வெளியே வரமாட்டான். சொன்னது வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான். அவர் 3/4 மணி நேரம் பேசினார், முடித்தார். அரசியல் பேசவில்லை, இருவரும் பேசவில்லை. அடுத்து முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் பேச வந்தார். 43 நிமிடம் பேசினார், அரசியல் பேசாமலேயே. கடைசி 2 நிமிடம்
இறுதியாக சொன்னார், வரவேற்புரையாற்றிய கல்லூரி முதல்வர் அரசியல் பேசக்கூடாது, இது தடை செய்யப்பட்டிருக்கிற காலம், எனவே மூவருக்கும் இது உத்தரவு, ஒரு வகையில் கட்டளை என சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று அன்போடு சொன்னார். அந்த வார்த்தையை உள்வாங்கி உங்களுக்கு சொல்லுவேன், வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் முதல்வர் சொன்னதை போல் நன்றாக சாப்பிட்டு விட்டு இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு கையை கழுவி விட்டு வெளியே செல்லலாம். ஒரு நிமிடம், ஒரே நிமிடம். பேச தெரிந்த கூடாரம் திராவிட இயக்க கூடாரம், கருஞ்சட்டை படை, கலைஞர் படை, எங்கள் சுபவி படை. இதை வெல்லுவதற்கு யார்? களம் வேண்டும், அவ்வளவுதான். களமாட எதிரிகளை பந்தாடி விடுவோம். திராவிட இயக்கத்தை சார்ந்த கும்பல். இதற்கு நிகராக சொல்லுவது யார்? பேசுவது யார்? எழுதுவது யார்? அடையாளம் காட்டிவிட முடியுமா? எனவேதான் ஒரு அரிய பணியை நம்முடைய அருமை ஐயா சுபவி அவர்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் மிக அற்புதமாக ஐயா அவர்கள் துவக்க காலத்தில் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் இருக்கக்கூடிய கல்லூரியில், செந்தமிழ் புலவர் கல்லூரியில் பேராசிரியராக பயின்றார். அவர் வகுப்பில் நான் மாணவன் இல்லை என்றாலும் புலவர் பட்டத்திற்கு படித்த மாணவன். அவர் பேராசிரியர், நான் மாணவன். கடந்த 35 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று கருதுகிறேன். தங்கியிருந்த ஊர் கும்பகோணம் அருகே சோழபுரம் இல்லத்தில் சென்று சந்தித்திருக்கிறேன். அடையாளம் தெரியாத காலங்கள் உருண்டோடிவிட்டன. இன்றைக்கு மீண்டும் இவைகளை சொல்ல காரணம் நம்மை எல்லாம் ஏதோ ஒன்று இணைக்கிறது. இன்றைக்கு வெளிநாடு செல்கிற நம்முடைய அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஐயா பெரியாருடைய திருவுருவப் படத்தை இன்றைக்கு பல்கலைக்கழகத்தில் திறக்கிறார் என்று சொன்னால் உலகமயமாக்கப்பட்டிருக்கிறார் தந்தை பெரியார். அவரை போல் உழைத்த மனிதர் யார்? ஆணாக பிறந்து பெண்ணுக்கு உழைத்தவர், செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து ஏழைக்கு உழைத்த மாபெரும் சிற்பி தந்தை பெரியார் என்ற ஒரு மாமனிதர். 60 வயதானால் கண்ணாடி போடுவோம், 65 ஆனால் இன்னும் பவர் கூட கண்ணாடி போடுவோம், 70 வயதில் இன்னும் போடுவோம். ஆனால் 90, 93 வயதிலும் எதிரிகளுக்கு பதில் சொல்ல கண்ணிலே கண்ணாடி போட்டு கையிலே பூத கண்ணாடியை வைத்து கொண்டு படித்து எழுதி இந்த சமூகத்தை சிற்பியாக்கி தந்தவர் தந்தை பெரியார் என்ற மாமனிதர். அவர் இல்லை என்றால் இன்றைக்கு பேசுவதற்கான உரிமை உண்டா? எழுதுவதற்கான உரிமை உண்டா? அண்டை மாநில தலைவர்களுடைய பெயரை சொல்லுகிறேன். சந்திரபாபு நாயுடு, ராஜசேகர ரெட்டி, நரேந்திர மோடி. என் பெரியார் வளர்த்த பூமியில் ஒவ்வொரு பெயருக்கும் பின்னால் ஜாதி பெயர் இல்லாமல் BA, BSc, MA, MSc, MCom, B. இதைவிட திராவிட இயக்கம் கருஞ்சட்டை படை வேறு என்ன செய்ய வேண்டும்? அச்சுதமேனன் அருகே கேரளா. சொல்லிப்பார், தமிழகத்தில் யாராவது தன் பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயரை சொன்னால் பெரியார் என்ற தடி தாக்கும் என்ற அச்சம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த மண்ணிலே இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டு தொடர்ந்து வருகிற தலைவர் ஐயா சுபவி போன்றவர்கள், கழக தலைவர் அண்ணன் தளபதி போன்றவர்கள் சமீபத்தில் அறிவித்தார். யாரும் எதிர்பாராத அறிவிப்பு, சட்டப்பேரவையில் இனிமேல் யாரும் காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. பெரியார் நினைவிடத்தில் இருக்கவில்லை ஐயா, ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் குடியிருக்கிறார் என்பதற்கு சான்று முதலமைச்சர் செய்த செயல். எத்தனை சமூகம் எதிர்க்கும், எவ்வளவு ஓட்டு வங்கி போகும், எதை பற்றியும் கவலைப்படாமல் கொள்கை குன்றாக தளபதி காலனி என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்ன ஒற்றை சொல் தந்தை பெரியார் 1000 ஆண்டுகள் இந்த தமிழகத்தில், திராவிடத்தில், உலகத்தில் வாழுவார் என்பதற்கு சான்று. யார் அவருடைய சிந்தனையை மறந்துவிட்டு போக முடியும்? பெரியார் நினைவில்லாத மனிதன் யார்? இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், சிந்தித்து போற்றுகிற நம்மை விட எதிர்க்கிறவன் அதிகமாக பெரியாரை பற்றி சிந்திப்பதால் நாம் உணர்வு பெற்றோம், சுயமரியாதை பெற்றோம், இன்றைக்கும் எழுச்சியோடு இருந்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் இப்பேற்பட்ட பெரும்படையை இந்தியாவில் உருவாக்கி தர முடியுமா? இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற 40 எம்பிகளும் தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, அண்ணா புகழ் ஓங்குக, தமிழ்நாடு வாழ்க என்று குரல் எழுப்புகிறோம் என்று சொன்னால் அந்த கட்டத்தை உருவாக்கி தந்தது எதிரிகள் என்பதை இந்த தமிழகம் மறந்துவிடக் கூடாது. நம்மை நாமே கூர்தீட்டிக் கொண்டு இன்றைக்கு களப்பணியாற்றுகிறோம், பெரும்படையை மேற்கொண்டிருக்கிறோம். பெரியார் வழியில், அண்ணா வழியில், கலைஞர் வழியில், அண்ணன் தளபதி வழியில், ஐயா சுபவி வழியில் ஒட்டுமொத்தமாக திராவிட சிந்தனையோடு நாம் பயிற்சி நடை போடுகிறோம் என்று சொன்னால் இந்த மண்ணை காக்க, இந்த நாட்டை காக்க, இந்த இனத்தை காக்க. பேசுகிற கோவி செலியன் மிட்டா மிராசா, கோடீஸ்வரனா, லட்சாதிபதியா? 1000 விளக்கு பகுதியில் நான் பேசாத வட்டங்கள் கிடையாது. என்னை அழைத்து கூட்டம் நடத்திய என் அண்ணன்மார்கள் அதிகம். வேலை உட்கார்ந்து இருக்கிற அன்புதுரையாக இருக்கட்டும், அண்ணன் VS ராஜாக இருக்கட்டும், அண்ணன் யுவராஜாக இருக்கட்டும், பேசி வளர்ந்த இயக்கம் என்பதற்கான சான்றுகள். கோவி செலியன் ஒன்று மிட்டாமராச அல்ல, லட்சாதிபதி அல்ல, கோடீஸ்வரன் அல்ல.
நட்சத்திர அந்தஸ்து அல்ல. எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் வாழ்க பெரியார், வாழ்க அண்ணா, வாழ்க கலைஞர், வாழ்க தளபதி மு.க. ஸ்டாலின் என்று 35 ஆண்டு காலம் நாடு முழுவதும் பேசிய ஒரு தொண்டனை தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் 2011, 2016, 2021 நான் அறிந்தவரை தெரிந்தவரை 3 முறை ஒரே தொகுதியில் ஒரு தொண்டனை நிறுத்தி வெற்றி பெற வைத்த பெரும்படை திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞர். 2011 எதிர்கட்சி, 2016 எதிர்கட்சி, 2021 ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், படித்தவன், அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று ஊடகங்கள் எதிர்பார்த்த நேரத்தில் ஒரு ஆட்சி அதிகாரம், முதல்வர் என்று சொன்னால் பல்வேறு பணிகள், பல்வேறு இடர்பாடுகள் உண்டு. தஞ்சை மாவட்டத்திற்கு அமைச்சர் இல்லை, ஆனால் அரசு கொறடா உண்டு என்று இந்த எளிய தொண்டனை 3½ ஆண்டு காலம் தமிழக அரசின் தலைமை கொறடா. அதன் பிறகு அரசியல் சம்பவங்கள், பழிவாங்குகள், கைது படலம், உள்ளே வெளியே அமைச்சர்கள் விடுதலையா இல்லையா என்ற ஓட்டம். இறுதியாக 4 பேர் அமைச்சராக்கப்படும் என்று ஊடகத்தில், பத்திரிகையில் பேசப்பட்ட காலம், துணுக்கு செய்திகள் வந்த காலம். ஆவலோடு எல்லா அரசியல்வாதியும் படித்தார்கள். நமது அண்ணனுக்கு கிடைக்குமா, நமது எம்எல்ஏவுக்கு கிடைக்குமா? இதே காஞ்சிபுரத்தில் பவளவளா, திராவிட இயக்கத்தினுடைய பவளவளா முடிந்து சென்னை திரும்பி கொண்டிருக்கிறோம். நானும் துணை சபாநாயகர் ஐயா பிச்சாண்டி அவர்களும். திடீர் செய்தி, அமைச்சரவையில் மாற்றம், 3 புதியவர்களுக்கு வாய்ப்பு. காரிலே நானும் அண்ணன் பிச்சாண்டியும். மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராகிறார், ஆவடி நாசர் அமைச்சராகிறார், சேலம் ராஜேந்திரன் அமைச்சராகிறார். 4வது என்று எதிர்பார்த்த நேரத்தில் இந்த எளிய தொண்டன் கோவி செழியன் அமைச்சராவான் என்ற ஊடக செல்போன் செய்தி. என்னையும் அறியாமல் அன்பு தலைவர் கலைஞரை, அண்ணன் தளபதியை இங்கிருந்து நெஞ்சுருக எண்ணி எண்ணி என்னுடைய அன்பை, விசுவாசத்தை அண்ணன் பிச்சாண்டி அவரிடத்தில் சொன்னேன். பிரேக்கிங் நியூஸ், ஒரு நிமிடம் முடிந்து மறு நிமிடம் செய்தி வந்தது. எந்த இலாக்கா என்று. செந்தில் பாலாஜி மீண்டும் மதுவிலக்கு, மின்துறை, ஆவடி நாசர் சிறுபான்மையினர் நலத்துறை, சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை, கோவி செழியன் என்று காத்திருந்த நேரத்தில் கிடைத்த இலாக்கா தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர். நான் இன்றைக்கு நெஞ்சுறுகிறேன். எந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டில், இந்த மண்ணில் கல்வி இல்லை என்றார்களோ, கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில், எவன் தொழில்? ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி, ஐயர் ஐயங்கார் சர்மா சாஸ்திரி. கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில், நீ அவனுக்கு அடிமை செய்ய வேண்டும். நீ காலில் பிறந்த சூத்திரன், சண்டாளன். உனக்கு கல்வி கூடாது, கல்வி மறுக்கப்பட்டது. நம்மில் பலர் தாத்தா பாட்டி பட்டதாரிகள் எத்தனை பேர், அப்பா அம்மா எத்தனை பேர்? முதல் பட்டதாரி என்று கைதூக்குற கூட்டம் 40 வருடத்தில் கிடைத்தது என்றால் திராவிட இயக்கம் செய்த அரிய சாதனை. இது விசிலடித்தான் குஞ்சுகளுக்கு தெரிய வாய்ப்பில்லை. வரலாற்றை மீண்டும் புதுப்பிக்க வேண்டிய கட்டம் கருப்பு படைக்கு வந்துவிட்டது, கரும்படைக்கு வந்துவிட்டது. முதல் தலைமுறை பட்டதாரிகள் இன்றைக்கு பலர். கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில். ஒருவேளை ஆனா அவனா ABCD 1 2 2 2 4 எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் எழுத்தும் எண்ணும் தானே கல்வி. ஒரு சூத்திரன் காதில், ஆதிதிராவிடன் காதில் அந்த கல்வியின் ஓசை பட்டுவிட்டால், மனுதர்மன் சொன்னது, ஈயத்தை காதில் காய்ச்சி ஊத்த வேண்டும். கல்வி இல்லை என்று மறுக்கப்பட்டவனுக்கு தண்டனை வேறு, ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். மீண்டும் சொல்கிறேன், பெரியார் பிறந்தார், அண்ணா பிறந்தார், கலைஞர் உழைத்தார், திராவிட இயக்கம் இருக்கிறது, கருஞ்சட்டை படை இருக்கிறது. எந்த சமூகத்தில் பிறந்தவனுக்கு கல்வி கூடாது என்றார்களோ, அதே சமூகத்தில் பிறந்த ஏழை தொண்டன் கோவி செழியன் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர். இந்த பெருமை சிறப்பு பெரியார் பிறந்த மண்ணை தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் நடக்கும்? எனவே பெரியார், அண்ணா, கலைஞர் வாடுகிறார்கள். அந்த கொள்கையை பின்பற்றி உழைக்கிற இந்த மாபெரும் மனிதர்களுக்கு வாழ்த்துக்களை, பாராட்டுகளை பலத்த கரவொலி எழுப்பி வாழ்த்துவோம் வாழ்த்துவோம் என சொல்லி, ஊடகங்கள் அன்பு தோழர்களுக்கு நிறைய சாதியுங்கள், நிறைய போராடுங்கள். உங்கள் பின்னால் கருப்பு படை, கருஞ்சட்டை படை இருக்கிறது என சொல்லி அரிய வாய்ப்புக்கு நன்றி கூடி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.